தமிழகத்தில் சீன பட்டாசு விற்பனையை தடுக்க 42 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், தனிப்படையில எந்தெந்த துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க? அவங்க எங்கெங்கெல்லாம் சோதனை நடத்த இருக்காங்க? தடை செய்யப்பட்டுள்ள சீன பட்டாசுகள் விற்பனையை கண்டறிவதற்காக தமிழகம் முழுவதும் 42 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வெடிபொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள், மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் 4 துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் பட்டாசு கடைகள், அதாவது சீன பட்டாசுகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு சென்று கண்டறிந்து அதை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவார்கள். அதே போல சீன பட்டாசுகள் விற்பனை செய்பவர்கள் மீது காவல்துறைக்கு தீயணைப்புத்துறை சார்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரையும் செய்வார்கள். இது மட்டுமல்லாமல் சீன பட்டாசுகளை பறிமுதல் செய்துவிட்டு அவர்களது உரிமமும் ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீயணைப்புத்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சுப்பிரமணி, சீன பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்க என்ன காரணம்? சீன பட்டாசு, அதாவது அதிகமான கெமிக்கல் மூலமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சீன பட்டாசுகள் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண்டெய்னர் மூலமாக இந்த சீன பட்டாசுகள் அதிக அளவில் இந்தியாவுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 42 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 தனிப்படைகளும் பட்டாசு கடைகள், அதாவது தற்போது சென்னை தீவுத்திடல் மற்றும் வெளிப்புற பகுதிகளில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான உரிமத்தை தீயணைப்பு துறையிடம் கோரியிருக்கிறார்கள் கடை உரிமையாளர்கள். அது மட்டுமல்லாமல் தீவுத்திடலிலும் உள்ள கடைகளுக்கும் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையில் அந்தந்த கடைகளுக்கு சென்று ஆய்வு செய்த பிறகு அதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சில கட்டுப்பாடுகளுக்கும் அந்த பட்டாசு கடைகளுக்கு தீயணைப்புத்துறை விதித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் உரிமம் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சீன பட்டாசு விற்பனையை தடுப்பதற்காக தீயணைப்புத்துறை கூடுதலாக ஒரு பங்காக அவர்கள் கண்காணிக்கும் பணி கூடுதலாக இருக்கும் என்றும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கட்டுப்பாடுகளை மீறி கடைகள் அமைத்தால் அவர்களது உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.